வணக்கம்ங்க. கடன் பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. இஎம்ஐ கட்டியே என் வாழ்க்கை போகுது. வட்டி கட்டியே என் வாழ்க்கை போகுது. பசங்களை படிக்க வச்ச கடனிலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. சொந்த வீடு வாங்கினேன், அதை இஎம்ஐ கட்ட முடியாமல் நான் அல்லாடிட்டுருக்கேன். இந்த கடனால் என் வாழ்க்கையே போச்சு, என் நிம்மதியே போச்சு. என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியல. நான் எப்படி வரதுன்னு எனக்கு வழியே தெரியல. நைட்டில் தூக்கம் கிடையாது, வேலையில் போய் நிம்மதி கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னுடைய லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காலத்துக்கு நான் அப்படி தான் கடன்லையே இருக்கணுமா? 1க்கு 2 வேலை செய்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், என்னால் கடனே அடைக்க முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. கடவுளே இதிலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இப்போதைக்கு நம்ம புலம்பிகிட்ருக்கோம். ஸோ இதிலேருந்து நம்ம இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா இந்த வெற்றி விநாயகர் வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியங்க. இந்த வெற்றி விநாயகருக்கு நம்ம 16 வாரம் வழிபடணும். இந்த 16 வாரம் நம்ம வழிபடுவதன் மூலியமாக நம்மளுடைய தடைகள், நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே அவர் நம்மளுக்கு நீக்கி ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க. நிச்சயம் இது நடக்கும். ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. இவருக்கு நம்ம 16 வாரம் செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன, நம்ம உட்காந்துட்டே இருந்தால் எல்லாமே நடந்துருமா? நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம கடன் அடைக்க முடியும், நம்ம பசங்களை பார்க்க முடியும், நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும். 16 வாரம் செஞ்சுட்டு கடவுள் விநாயகர் என்னை பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தா என் கடனை விநாயகர் அடிச்சிடுவாரா அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்பிக்கை இல்லாத ஒன்று இருக்குது. இந்த கடனுக்கு நீங்களோ நானோ இல்லை நம்ம கடவுளோ கிடையாதுங்க. நம்மளுடைய கருமா, முன்னோர்கள் செய்த கருமா, நம்மளுடைய பெற்றோர்கள், அவங்களுக்கும் பெற்றோர்கள், அவங்க செய்த கருமாவின் வினை தான் வழி வழியாக நம்மளை சேரும். அதோடைய விளைவு தாங்க இப்போ நம்ம அனுபவித்து இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் அந்த கருமாவின் வழிகள் நமக்கு வந்துடும். கடனோ, மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, எல்லாமே பார்த்திங்கன்னா கருமாவின் வினை தான். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா முக்கண் முதல்வனாரான வெற்றி விநாயகருடைய வழிபாடு மிக மிக அவசியங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக செலவோ இல்லை ரொம்ப நேரமாக நீங்கள் டைம் எடுத்துக்கிறதோ கிடையாதுங்க. 5 நிமிஷம் தாங்க இந்த விநாயகர் வழிபாடுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, 5 ஏலக்காய், 2 ஸ்பூன் சர்க்கரை, இதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா பொடியாக பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் அட்வான்ஸாக நான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கினேன், நான் 16 வாரமாக அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இது அன்னைக்கு தான் பண்ணணும். நீங்கள் முன்னாடி என்ன பெரிய இதில் நீங்கள் மூடி வச்சாலும் அதில் எறும்பு வந்துடுங்க. அதனால் அதை பண்ணக்கூடாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கடவுள்கிட்ட வழிபாடு வைங்க. இதை விநாயகர் முன்பு வச்சு முடிஞ்சால் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றலைனாலும் பரவாயில்ல, அப்படியே வழிபடுங்க. காலையில் குளித்து முடிச்சிட்ட உடனே டேரெக்டாக வழிபாடு பண்ணிவிடுங்க. 11 தோப்பங்கரணை போடுங்க. 11 தடவை கன்னத்தில் போட்டுக்குங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல, என் முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், நிறைய கடன்கள்லேருந்து அனுபவிச்சிட்டேன், இதிலேருந்து என்னை நீங்கள் வெளியே கொண்டு வருமாறு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மலக்க உங்களுடைய அனைத்து கடன்களும், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். உங்கள் சைடில் இருந்து இப்போ நம்ம ஒரு கடன் பிரச்சனை யார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணால் அவன் நம்மளை தப்பாக நினச்சிடுவானோ, அப்பா கிட்ட ஷேர் பண்ணால் தப்பாக நினச்சிடுவாங்களோ, யார்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஆனால் கடவுள் இடத்துல ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு முற்றிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை பண்ணுறேன்னா புதன்கிழமை காலையில் எடுத்து எறும்பு புற்றுக்கு இதை தானமாக நீங்கள் கொடுத்துடணும். வீட்டில் வச்சுக்கக்கூடாது. எறும்பு புற்றுக்கு தானமாக கொடுத்துருங்க. 1 வாரத்துலேருந்து உங்களுக்கு 3 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுக்கான பாதையை தெளிவாக்குவார். இந்த கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார் விநாயகர். 16 வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள். அதை பண்ணால் மட்டும்தாங்க நம்மளால் வெளியே வர முடியும். 9 வாரம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் விடு, அடுத்த வாரம் நம்ம 1 வாரம் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு வாரம் சேர்த்துக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஒரு 5 நிமிஷத்து வேலை. காலையில் பண்ண முடியாதவங்க நைட்டு குளிச்சுட்டு நைட்டில் பண்ணுங்கள், சாயந்தரத்தில் பண்ணுங்கள், மதியத்தில் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்திங்கன்னா இதை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடுங்க.